நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2017 ஹோண்டா சிட்டிங்க. அடுத்தது இப்போ நீங்க பார்க்கறது வந்துங்க 2019 ஹோண்டா சிட்டிங்க. இது வந்து பெட்ரோல் வெர்ஷன் 84,000 கிலோமீட்டரோட ரேபிட் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஹோண்டா சிட்டி தான் 2015 மாடல் சில்வர் கலருங்க. 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயில இருந்து 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வரைக்குமே எல்லா கார்ஸும் இருக்குதுங்க. ஃபோர்ட் ஃபிகோ டீசலுங்க 2010 மாடல். எல்லாமே ஜென்யூன் நான் ஆக்சிடென்டல் கார்ஸ் தாங்க. எல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் நம்ம வந்து கார் எல்லாமே கொடுக்குறோம். டொயோட்டா எம்பராங்க 2008 மாடல் கோயம்புத்தூர் நம்பருங்க. ஷோரூம் பேர் வந்து எஸ்கே கார் ஷாப்புங்க. ஆர்எஸ்புரம் ஈஸ்ட் சம்பந்தம் ரோட் டிவி ரோட்ல வந்தீங்கன்னா நல்லி சில்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் கட்ல உள்ள வந்து ஆனந்தாஸ் ஹோட்டல் இருக்கும். அதுல இருந்து 4 பில்டிங் தாண்டி வந்தீங்கனாலே எஸ்கே கார் ஷாப் இருக்கும். அதுதான் நம்ம ஷோரூமுங்க. நம்ம எல்லா செக்மெண்ட்லயும் கார்ஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயில இருந்து 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா வரைக்குமே எல்லா கார்ஸும் இருக்குதுங்க. எல்லா செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி கார்ஸ் இருக்குங்க. நான் ஆக்சிடென்டல் கார்ஸ் தாங்க. எல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் நம்ம வந்து கார்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நல்லா கிளீனா செக் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ மோர் தென் 23 இயர்ஸ் 24 இயர்ஸ் நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கிறோங்க. கோயம்புத்தூர் யூஸ்ட் கார் மார்க்கெட்லயே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து சர்டிஃபைட் கார்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கியூ சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து மேக்ஸிமம் நிறைய காருக்கு நாங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். 160 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனோட பிளஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் நேம் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி கொடுக்கறதுங்க. அது போக சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி கொடுக்கறது. வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம 160 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனோட நாங்கள் கொடுக்குறோம். அது போக ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி. பிளஸ் வந்து இன்ஜின் கியர் பாக்ஸுக்கு வாரண்டியும் கொடுக்குறோம். இது யாருமே கொடுக்கறது இல்ல. யூஸ்ட் காருக்கு இது நாள் வரைக்கும் யாருமே கொடுத்த மாதிரி இல்ல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க கொடுக்குறோங்க. ஸோ இன்ஜினுக்கு கியர் பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த மாடல் வேரியன்ட் ஆஃப் த கார்ஸுக்கு வந்துட்டு 3 months பீரியட் 6 months பீரியட் 1 year இந்த மாதிரி கொடுக்குறோம். either 5,000 கிலோமீட்டர்ஸ் இல்ல 10,000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். யூஸ்ட் கார் ஹிஸ்டரியிலே யாருமே இது பண்ணதில்லை. அதாவது ஒரு பிரைவேட் டீலருங்க. யாருமே வந்து ஒரு மத்தவங்க யூஸ் பண்ண காருக்கு இன்ஜினுக்கு கியர் பாக்ஸுக்கு வாரண்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா நாங்க தைரியமா கொடுக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி கார்ஸ் தான் நாங்க வச்சிருக்கிறோம். எல்லா ஜென்யூன் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி வந்து நாங்க எல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்குறோம். என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா? தாராளமா 2017 ஹோண்டா சிட்டிங்க. சிங்கிள் ஓனர் 87,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குதுங்க. உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. டயர்ஸ் எல்லாம் 70% கண்டிஷன் இருக்குதுங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அப்படியே டிரைவ் கண்டிஷன் தாங்க. நீங்க எந்த சர்வீஸோ இல்லை எதுவும் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ சென்னைங்கிறனால நீங்க பயப்பட வேண்டாம். இது ஏற்கனவே இங்கே தான் ஓடிட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால நல்ல கண்டிஷனான கார் தாங்க. இது வந்து 775 வருங்க. 770. இப்போ நம்ம சொல்ற பிரைஸ் எல்லாம் வந்து நெகோஷியபிளுங்களா எப்படிங்களா? இல்ல நெகோஷியபிள் தாங்க. 2019 ஹோண்டா சிட்டிங்க. இது வந்து பெட்ரோல் வெர்ஷன் 84,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க. இது அலாய் வீல்ஸ் எல்லாம் வந்துடும். வி மாடல் டாப் அண்ட் மாடலுங்க. இது வந்து 8,75,000 கேட்கறாங்க. இது நெகோஷியபிள் தாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குது. வண்டி எல்லாமே அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்ட் ஹிஸ்டரி எல்லாமே கிளியரா இருக்குதுங்க. நீங்க வந்து வண்டி பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வண்டி பிடிக்கும். டயர் கண்டிஷன்லாங்கண்ணா? டயர் கண்டிஷன்ல 80% இருக்குதுங்க. 80% இருக்கு. இன்னும் ஒரு 20,000 30,000 அசால்ட்டா ஓட்டலாம் இல்லைங்களா? தாராளமா ஓட்டலாங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு நான் கட்டுற மாதிரி வருங்க? இப்போ இதுக்கு லோனுக்கு போற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு 7.5 lakhs வரைக்கும் லோன் பண்ணலாங்க. பேலன்ஸ் நீங்க கையில இருந்து போறோம் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் கஸ்டமர் ஓகேங்கண்ணா. இப்போ வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படிங்கண்ணா லோன் ஆப்ஷன்லாம்? நீங்க ஐடி பேப்பர்ஸ் எல்லாம் இருந்தா தாராளமா எந்த ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம். கோடா ரேபிட் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது டீசல் ஆம்பிஷன் மாடல் மேனுவல் வேரியன்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா 1,06,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. நல்ல அப்போல்சரி டயர்ஸ் பாடி கண்டிஷன் இன்ஜின் அப் டு டேட் எல்லாமே பக்காவா இருக்கு. சர்வீஸ் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸுங்க. நீங்க அதை எங்க வேணா கம்பெனியில கொண்டு தாராளமா செக் பண்ணிக்கலாங்க. 5,40,000 தான் கேட்கறாங்க. ஐடியா இருந்தா தாராளமா வந்து பார்க்கலாம். பேங்க் லோன் கூட பண்ணி தரலாங்க. தமிழ்நாடுக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் பேங்க் லோன் பண்ணி தரலாங்க. ஒரு பிரீமியம் செக்மெண்ட் சொல்லலாம் இல்லைங்களா? இது ஸ்கோடா ஸ்கோடா ரேபிட் உங்களுக்கு பிரீமியம் கார் தாங்க. இது பிரீமியம் கார் கம்மி ரேட்டுக்குங்க. பக்காவா இருக்கு இல்லைங்களா? எல்லாமே கிளீனா இருக்குது. 100% எல்லாமே நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள்ஸ் தாங்க. இங்க நிக்கிற கார்ஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியோட தான் நிக்குது. நீங்க எந்த கார் எடுத்துட்டு போய் கம்பெனி சர்வீஸ்ல செக் பண்ணாலும் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹோண்டா சிட்டி தான் 2015 மாடல் சில்வர் கலருங்க. இது வி வேரியன்ட்டுங்க. இது வந்து உங்களுக்கு 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. வண்டி அப் டு டேட் எல்லாமே பக்கா சர்வீஸ் ரெக்கார்ட் கம்பெனி ஹிஸ்டரி தாங்க. உள்ள இன்டீரியர்ல இருந்து பாடி எல்லாமே கிளீனா இருக்கு. டயர்ஸ் 80% டயர்ஸ் இருக்குதுங்க. இது வந்து பிரைஸ் வந்து 5,90,000 தான் கேட்கறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கார்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது போட்டோஸ் இன்டீரியர் போட்டோஸ் எக்ஸ்டீரியர் போட்டோஸ் எது வேணும்னாலும் மேல நம்பர் டிஸ்பிளே ஆகுதுங்க. அதுல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நாங்க வாட்ஸ்அப்ல
அனுப்பிச்சுட்டுறாங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? இதுக்கு டவுன் பேமெண்ட் நீங்க ஒரு 1 lakh கட்டினீங்கன்னா பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் இல்லைங்களா இந்த வண்டி? நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம கார் ஷாப்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் எடுக்கிறோம்னா எந்த செலவும் பண்ண வேணாம் இல்லைங்களா? ஆமாங்க, நாங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் வச்சிருப்போம், எல்லாமே கிளீனா தான் வச்சிருப்போம். இன்கேஸ் ஏதாவது 1-2 கஸ்டமர் கார் இருக்கும், 1-2 சின்னது இருந்தா அதையும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கையில கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குறது வந்துங்க ரொம்ப ரேரான பீஸுங்க. என்ன அக்கார்ட்ல என்ன ரேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்கலாம் நீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2007 மாடல் 3 லிட்டர் இன்ஜின் V6 இன்ஜினுங்க. V6 இன்ஜின் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் இன்ஜின், 221 PS-ங்க. BMW கூட 180 PS தான் வரும். 221 ஹார்ஸ் பவர் இருக்கிற வண்டிங்க. ஆட்டோமேட்டிக் பெட்ரோல், சிங்கிள் ஓனருங்க. இத்தனை வருஷமா வந்து 2007 மாடல் சிங்கிள் ஓனர்ல ஒரே ஆள் மெயின்டைன் பண்ண வண்டிங்க. வண்டி அவ்வளவு கிளீனா இருக்கும், அவ்வளவு லக்ஸூரியா இருக்கும், அவ்வளவு சேஃபா இருக்குங்க. 2007 மாடல் மாதிரியே தெரியாது. நீங்க வந்து ஓட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்குதுங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு எஃப்சி இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது. பாடி எந்த ஆக்சிடென்ட்ல எல்லாம் கிளீனா இருக்குதுங்க. இதுல உள்ள பாத்தீங்கன்னா லெதர் சீட்ஸ், ஏர் பேக்ஸ் எல்லாமே இருக்கும். 2007 மாடலே இவ்வளவு லக்ஸுரி வந்திருக்குன்னா ஆச்சரியப்படணும் நீங்க. அது புதுசு மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? காரே ஒரு ஸ்கிராட்ச் ஒரு டென்ட் எந்த இதுவுமே இல்ல. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து Ford Figo டீசலுங்க. 2010 மாடல். 2010 மாடல் 1,08,000 ஓடி இருக்குதுங்க. 2,40,000 கோட் பண்றாங்க. வண்டி பாத்தீங்க ஃப்ரண்ட் ரெண்டு புது டயருங்க, பேக் வந்து 80% இருக்குது. வண்டி ரொம்ப ஜென்யூனா இருக்குங்க. டீசல் வண்டி லோக்கல்ல ஓட்டுறதுக்கு நல்ல மைலேஜோட ஒரு கார் வேணும்னா நீங்க இந்த மாதிரி கார் சூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லோக்கல்லே 20 கிடைக்கும், லாங்ல 24-25 அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்கும். நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், சேஃபாவும் இருக்கும். Ford இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு இல்லீங்களா? நல்லா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் Ford எல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்? இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 70-80,000 கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ்ல லோன் போட்டுக்கலாங்க. இப்போ லோனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நான் பண்ணணும்? பிரைவேட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க வந்து சொந்த வீடு இருக்கா இல்லைன்னா சொந்த வீடு இருக்கிற கேரண்டர் அந்த மாதிரி செக் லீஃப் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. உங்க அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அதை வச்சுட்டு என்னன்னு பார்த்து பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குறது பிரீமியம் காருங்க. C கிளாஸ் C250ங்க. இது வந்து சென்னை நம்பர் தாங்க. பட் வந்து கோயம்புத்தூர்ல தான் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர் கோயம்புத்தூருங்க. 1 lakh கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டா ஓடி இருக்கு. இது வந்து Mercedes Benz C250ங்க. இட் கம்ஸ் வித் panoramic sunroofங்க. panoramic sunroof, மற்றபடி alloy wheels, auto retraction mirrors, leather seats. ஸோ பென்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லவே வேண்டாம். எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா சேஃப்டி கண்டி இது எல்லாமே இருக்கும். இது ரொம்ப கம்மியான விலை தாங்க. 13.5 lakhs தான் வருது. நீங்க தாராளமா வந்து ஆஃபீஸ்ல இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க இதை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரெனால்ட் டஸ்டர் டீசலுங்க. இது வந்து 2018 மாடலுங்க. சிங்கிள் ஓனர், 69,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. டாப் அண்ட் மாடலுங்க. 110 RXZங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ், ஸ்டேரிங் மவுண்ட், ஆடியோ கண்ட்ரோல்ஸுங்க, ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். இது டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குதுங்க. ரஃப் அண்ட் டஃப் யூஸ் நல்லாமே தாங்கும். நல்ல மைலேஜும் கொடுக்குங்க. நல்ல ஹெவியாவும் இருக்கும் காரு. நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்குங்க. இது வந்து உங்களுக்கு 825 தான் வருதுங்க. டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புதுசுமா இருக்கு. இனி வந்து நீங்க 35,000-40,000 கிலோமீட்டர் இந்த டயர் யூஸ் பண்ணலாங்க நீங்க. டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா. இது வந்து 2016 மாடலுங்க. ஜெட்ல ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 2.8 ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கிறதுலே அதான் டாப் அண்ட் மாடலுங்க. இது ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுங்க. உள்ள லெதர் சீட்ஸுங்க, அலாய் வீல்ஸ், ஏர் பேக்ஸ், உங்களுக்கு வந்து ஆட்டோ ரெட்ராக்ஷன் மிரர்ஸ், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸுங்க எல்லாமே வந்துடும். இது வந்து வெறும் 70,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குங்க. ஃபேன்சி நம்பர் 9595 ஃபேன்சி நம்பருங்க. பர்பிள் கலர். இது வந்து ஜஸ்ட் 20.5 lakhs தான் கோட் பண்றாங்க. ஐடியா இருந்ததுன்னா பேங்க் லோன் போட்டு தரங்க. வண்டியும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லா கிலோமீட்டர்ஸ் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி தாங்க. இன்னோவா கம்மி கிலோமீட்டர் ஓடுனது ரொம்ப ரேர் தான் இல்லீங்களா? இன்னொரு யூஸ்வலா பாத்தீங்கன்னா கிறிஸ்டால 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஒன்னு மாதிரி தான் இருக்குங்க. இது ஜஸ்ட் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு கட்டலாம்? டவுன் பேமெண்ட்னா ஒரு 3-4 lakhs வரைக்கும் கட்டலாம். பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இல்ல. 7 பேர் 8 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நல்ல சேஃப்டியான வெஹிக்கிள், நல்ல ஆப்ஷன் இருக்கிற வெஹிக்கிள். ஹோண்டா அமேஸ் பெட்ரோலுங்க. 2013 மாடல், செகண்ட் ஓனருங்க. சென்னை ரெஜிஸ்டர் தான். இங்க தான் ஓடிட்டு இருக்குதுங்க. இது வந்து 78,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. 4,4 ரூபா தான் கேட்கறாங்க. நீங்க தாராளமா வந்து பார்க்கலாங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, சிட்டி டிரைவுக்கு ஒரு சேஃபான வெஹிக்கிள், நல்ல மைலேஜ் இருக்கிற வெஹிக்கிளுங்க. லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளுங்க. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிளுங்க. அதே டைம் சேஃப்டி, ஒரு நல்ல ஒரு கிளாஸ் இருக்கும் வண்டி நீங்க யூஸ் பண்ணும்போது. கலர் நல்ல கலர் இல்லீங்களா? நல்ல கலர் பெப்சி ப்ளூ மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து E280 Mercedes Benzங்க. இது வந்து 2009 மாடல். இது வந்து இந்த லக்ஸுரிக்குன்னு கிரியேட் பண்ணப்பட்ட வந்து E கிளாஸ்ங்க. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, பென்ஸ் எல்லாம் என்னப்பா நமக்கெல்லாம் ஆகாது, எல்லாம் என்ன வேலை சொல்லுவாங்க அதுன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். பெருசா ஒண்ணு இல்லைங்க. 5,75,000 தானுங்க. என்ன சொல்றீங்க? நிஜமா 5 lakhs இந்த விலைக்கு நல்ல கண்டிஷன் இருக்கிற காருங்க. இது கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர்ல தான் ஓடிட்டு இருக்குதுங்க. வண்டி அவ்வளவு கண்டிஷனா இருக்கும். நீங்க எடுத்து ஓட்டி பார்த்தா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வண்டி எடுத்துக்குவீங்க. நிஜமாங்களா இல்ல 5 lakh? 5,75,000 தாங்க கார்.
இதுல நெகோஷியபிள் இருக்குங்களா? நெகோஷியபிள் முடிஞ்ச அளவு பண்ணி கண்டிப்பா பண்ணி தராங்க. ஓகே ஓகேங்கண்ணா. 5,75,000 ஒரு மெர்சிடிஸ் பென்ஸே கொடுக்கலாங்க. அது இ கிளாஸ். கியால கேரன்ஸுங்க. கியால கேரன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க, ரேருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டீசல் 7 சீட்டர் வித் சன்ரூஃப். இப்போ வர வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து சன்ரூஃப் வரதில்ல, 7 சீட்டர் வரதில்லைங்க. இப்போ அந்த 22 லாஸ்ட் வந்த மாடலுங்க இது. இப்போ வந்து வேரியன்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ இந்த வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஏர் கண்டிஷன்ஸ் வந்துருங்க, அப்புறம் வந்து ஏர் பேக்ஸ் வந்துருங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ், அலாய் வீல்ஸ், ஆட்டோ ரிட்ராக்ஷன் மிரர்ஸுங்க, 6 ஏர் பேக் வருதுங்க, எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. அது போக இதுல பெஸ்ட் ஃபீச்சர் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ளே இன்பில்ட் ஏர் பியூரிஃபையர் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து வெளியூர்லாம் போறோம், இப்போ டெல்லி சைட்லாம் போனீங்கன்னா பயங்கர பொல்யூஷன் இருக்குங்க. இது ஏர்லயே பயங்கர பொல்யூஷன் இருக்கு. ஆமா, இப்போ பொல்யூஷன் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா காருக்குள்ளே ஏர் பியூரிஃபையர் இருக்குதுங்க. ஏர் நல்லா என்ன சொல்றாங்க ஹைஜீனா இருக்கலாம் நீங்க. ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த கியா கேரன்ஸ் இங்க நிக்குதுங்க. இது ஜஸ்ட் 19.25 lakhs தாங்க. 39,000 கிலோமீட்டர், 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. வண்டி ரொம்ப ஜென்யூனா இருக்கு. புது வண்டி எடுக்கிறவங்க இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டோட நீங்க வந்து இது எடுக்கலாங்க. இசூசு கேம்பருங்க, வி கிராஸ் இசூசுல வருதுங்க. இது வந்து ரொம்ப ரேருங்க. தமிழ்நாட்டிலே இது வந்து 1-2 வண்டி தான் சேலுக்கு இருக்குதுங்க. இந்த வெஹிக்கிள் ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. இந்த ஸ்னார்க்லஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அலாய் வீல்ஸ் பாத்தீங்கன்னா லென்சோ அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி அந்த பூட்டோட கவரிங் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த பூட் கவர் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இது வந்து ஆல் டெரைன் வெஹிக்கிள். நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், எங்கேயுமே வண்டி நிக்காது. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டே இருக்கலாம். இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து லே லடாக் போய் சுத்திட்டு வந்தாலுமே வண்டி டயர்ட் ஆகாது, நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. வண்டி பயங்கரமா இருக்கு, பார்த்தே ஒரு கம்பீரமா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து எங்க கிட்ட தான் கிடைக்குங்க. அதிகமா பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலே இப்போ 2 வண்டி 3 வண்டி தான் இது இருக்குதுங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி எந்த டீலர்ஸுமே இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து நம்ம கஸ்டமர் சொல்லி வாங்க நல்ல பிரைஸுக்கு நல்ல கஸ்டமருக்கு கொடுத்து தரேன்னு சொல்லி பண்ணிருக்கேன். தெரிஞ்ச பையர் கொடுத்துருக்கேன். இதுல ஃபேன்சி நம்பருங்க 90,000 9,000ங்க வண்டி நம்பர். இது டவுன் பேமெண்ட்னா? இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 3-4 lakhs கட்டுற மாதிரி இருக்குங்க. பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. 16 lakhs வருங்க. 16 lakhs. மாருதி விட்டாரா பிரிசா. இது 2017 மாடல் டீசலுங்க. ZDI பிளஸ் ஒயிட் கலருங்க. ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். இதுலயே எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. ஏர் பேக், ABS, அலாய் வீல்ஸ், ஆட்டோ ரிட்ராக்ஷன் மிரர்ஸுங்க, AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரியர் வைப்பர் எல்லாமே வந்துருங்க. 1,20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. அப் டு டேட் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி தாங்க. இது வந்து உங்களுக்கு 8,25,000 வருங்க. இதுக்கு லோன் பண்ணிக்கலாம். லோன் பண்ணிக்கலாங்க. i20 2013 மாடலுங்க. இது வந்து 13 மாடல் 10-11 வருஷமாயும் வெறும் 42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. இதுதான் இங்க ஸ்பெஷாலிட்டிங்க. அதாவது இவ்வளவு வருஷமாயி கம்மி கிலோமீட்டரும் போது உங்களுக்கு தாராளமா தெரியும் வண்டி அவ்வளவு யூசேஜ் இருக்காது, குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் லைஃப் கிடைக்கும். நாளைக்கு நீங்க இன்னும் ஓட்டும் போது வேர் அண்ட் டயர் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால அடுத்த கன்சிக்யூட்டிவ் ரிப்பேர்ஸோ இல்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸோ நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. இது வந்து 4,50,000 வருதுங்க. டயர்ல இருந்து பாடி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நீங்க வந்து ஓட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கார் நல்ல ஒரு ஃபேமிலிக்கு உண்டான வெஹிக்கிள் இல்லீங்களா? நல்ல ஒரு சேஃப் காருங்க. எந்த ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸும் வைக்காத மாதிரி ஒரு காருங்க.